திருப்பள்ளி எழுச்சியில் பாடல் 1 5 வரை பாட்டு 1 முன்பு பதிவிட்டிருந்தேன். இப்பொழுது பாடல் 6 10 வரை திருப்பள்ளி எழுச்சியின் பாட்டு 2 பதிவிட்டுள்ளேன். அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த பாட்டு பதிவை கேட்டு மகிழ வாருங்கள் இப்பதிவிற்கு என வரவேற்கிறேன். இப்பொழுது கோயிலுக்கு யார் வந்திருக்காங்க? அடியார்கள்லாம் வந்திருக்காங்க. சிறப்புமிக்க 3 வகை அடியார்கள் இறைவனை வணங்குவதாக சொல்லி, இறைவனே எம் ஈசா எழுந்தருள்வீராக என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர் இந்த 6ஆம் பாடலில். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூ திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பரப்பு என்பதுதான் குறுகி பப்பு என ஆகியுள்ளது. பரப்பு என்றால் பரந்த, அதாவது மனம் இங்கே அங்கே என திரிந்து ஒருநிலைப்பாடில்லாமல் இருப்பதைத்தான் பப்பு என்கிறார். காற்றும் ஒளியும் தான் மிக அதிக வேகமானது என இயற்பியலாளர்கள் கூறுவர். ஆனால் அதைவிட இந்த மனமானது தான் அதிவேகம் கொண்டது. இந்த உலகையே ஒரு நொடியில் சுற்றி வரும், தாறுமாறாக நினைக்கக்கூடியது இந்த மனம். அந்த மனத்தை, அதன் வேகத்தை கட்டுப்படுத்த அடியார்கள் தினமும் தியானம் பயின்று தியானித்து இறைவனை அடைய முயற்சிக்கின்றனர். இதைத்தான் மாணிக்கவாசக சிவபுராணத்திலே வேகம் கெடு தாண்ட வேந்தனடி வெல்க என்று குறிப்பிட்டிருப்பார். இந்த பாடலில் முதல் அடியாராக பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் என பாடுகிறார் மாணிக்கவாசகர். பப்பு அற, தாறுமாறாக பரப்பி விரியும் மனதை அறுக்க வீட்டிருந்து தியானத்தில் தன் உள்ளே இருந்து இறைவனை உணரும் அடியார் என முதல் அடியாரை பாடுகின்றார் மாணிக்கவாசகர். அடுத்து பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். பந்து என்றால் கட்டு, பிணைப்பு. நம்மை கட்டி போட்டிருப்பது, பிணைத்து இருப்பவை அவை வினைகள்தாம். நம்முடைய வினைகளை களையவே நாம் இந்த பிறவியை எடுத்துள்ளோம் இல்லையா? ஆகவே இந்த பிறவியில் இறை சிந்தனையிலேயே மூழ்கி திளைக்கும் போதுதான் இந்த வினைக்கட்டுகளை அறுக்க முடியும். இதனால் நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் இறைவனையே வழிபட நிற்கும். திருநாவுக்கரசர் அங்கமாலய பதியத்தில் பாடியபடி இந்த வகை அடியார்களைத்தான் 2ஆம் வகை அடியாராக பாடியிருக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். இறைவனே இந்த பிறவியை எடுத்து இந்த பிறவி தலையை அறுத்தவராய் உள்ளவர்களும் இங்கே வந்துள்ளனர் என்கின்றார். அடுத்து 3ஆவதாக பெண்ணடியார்கள் வந்துள்ளதாக பாடியுள்ளார். மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. மைப்பூசும் கண்களை உடைய மகளிரும் வந்துள்ளனராம். மைப்பூசுவது பெண்களின் வழக்கம் என்று குறிப்பிடுவர். அடியார்கள் என்றால் பொதுவாக பெரும்பாலும் ஆண்களைத்தான் சொல்லுவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் பெண்களும் அடியார்களாக இறைவனை வணங்குகிறார்கள் என்று பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அதுவும் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார்களாம். மானுடத்து இயல்பு என்றால் என்ன? ஆண்களும் சரி பெண்களும் சரி இருபாலரும் இறைவனை வணங்குவதுதான் மானுடத்து இயல்பு என்று இங்கு பறைசாற்றுகிறார் மாணிக்கவாசகர். 63 நாயன்மார்களில் 3 பேர்தான் பெண்கள். காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார் மற்றும் இசைஞானியார். இப்படி பெண்களும் இறைவனை வணங்க வந்துள்ளார்கள் என்று பாடும் தாக்கத்தில் அடுத்து இறைவனை எப்படி பாடுகிறார் பாருங்கள். வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அணங்கு என்றால் பெண், இங்கு உமையம்பிகையை குறிக்கிறது.
அணங்கின் மணவாளா என்று இங்கு குறிப்பிட்டது நமது தமிழ்ச் சொற்றொடரின் தனிச்சிறப்பு ஆகும். இறைவனையும் இறைவியையும் மதிப்பது நமது தமிழரின் பண்பாடு ஆகும். அடுத்து திருப்பெருந்துறையின் சிறப்பை விளக்க தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும் எழிலை உடைய திருப்பெருந்துறை சிவபெருமானே என விழித்து இந்த பிறப்பை அறுத்து எமை ஆண்டு அருள் புரிய எம்பெருமானே பள்ளி எழுந்தெழுவீராக என பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். வாருங்கள் நாமும் திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடலை பாடி இறைவனை எழுப்புவோம். 3 வகை அடியார்களும் கோயிலில் வந்து நிற்கின்றார்கள் அல்லவா? அந்த வந்து நின்ற 3 வகை அடியார்களும் இறைவன் எவ்வாறு உள்ளார் என உரைப்பதாக இந்த 7ஆம் பாடலில் மாணிக்கவாசகர் கூறுகின்றார். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு. அது என மாணிக்கவாசகர் குறிப்பிடுவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே ஆகும். அந்த பரம்பொருளான சிவபெருமானை பழச்சுவைக்கு நிகராக கூறுகிறார். பழத்தில் எவ்வாறு இனிப்புச் சுவை சேர்ந்துள்ளதோ அதுபோல நம் சிவபெருமானும் நம் உள்ளத்திலே இனிக்கின்றார். சிவபுராணத்திலும் மாணிக்கவாசகர் எப்படி பாடுவார்? கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல நம் உள்ளத்தில் இனிக்கின்றார் என்று. பழத்தின் சுவை என்று கூறியது ஒருபடி குறைந்து விடுமோ என எண்ணியவர் அவரை அடுத்து அமுதத்துடன் ஒப்பிடுகிறார். ஆனால் இந்த உண்மையை அறிதற்கு அரிதென அறியாத தேவர்கள் பார்க்கடலில் உள்தான் அமுதம் இருக்கின்றது என்று அதனை மேருமலை கொண்டும் வாசுகி பாம்பு கொண்டும் கடைந்தனர். ஐயோ பாவம் அந்த வாசுகி. முருக்கள் தாங்க மாட்டாது தன் விஷத்தை கக்க என்ன செய்வதென்றே தேவர்களும் அசுரர்களும் வீழ்க்க அவளை காக்க உண்மையான அமுத பரம்பொருளான சிவபெருமான் தான் அந்த நஞ்சினை பருகி கண்டத்தில் நிறுத்தி கொண்டு தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றினார். எனவேதான் அவர் ஒரு அமுதன். யாராலும் எவராலும் அழிக்க முடியாத ஒரே அமுதன் சிவபெருமான் மட்டுமே. ஆகையால் தான் கடலிலிருந்து புறப்பட்ட நஞ்சு அவரை ஒன்றும் செய்யவில்லை. அடுத்து அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே. இந்த தேவர்களுக்கு தான் என்ற அகங்காரம் சற்று மிகுதியாக இருக்கும். அவர்களில் சிலர் நம் சிவபெருமானை அறிதற்கு அறியவர் எளிதில் சென்று அடைய முடியாது என எண்ணம் கொண்டிருப்பர். ஆனால் தேவேந்திரன் உட்பட பல தேவர்களும் ஈசனை அறிய அவர் எளிமையானவர் என்று எண்ணம் கொண்டிருப்பர். ஆகவே தேவர்களும் உண்மையை அறியாத நிலையில்தான் எம்பெருமான் இருக்கின்றார் என்று புகழ்ந்து பாடுகின்றார் மாணிக்கவாசகர். அவர் அடியார்களுக்கு மட்டுமே எளியவர் இல்லையா? ஆகவேதான் தேவர்களுக்கு அரிதாக அருமையாக அவர் விளங்குகின்றார். இதுவே பரமனது திருவடிவமாகும். இதுவே அவரது குணமாகும். அடுத்து எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவள பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துறை மன்னா. அடியவர்களுக்காக அவர்கள் தன்னை வணங்கி மகிழ வேண்டும் என்பதற்காக பரம்பொருளான சிவபெருமான் ஒரு உருவம் தாங்கி 2 தலங்களில் வீற்றிருப்பதாக பாடுகின்றார் மாணிக்கவாசகர். எங்கே என்றால் தேன் பருகின்ற வண்டுகள் சூழ்ந்த பொழில்கள் சோலையில் உடைய உத்தர கோச மங்கையிலும் திருப்பெருந்துறையிலும் வீற்றிருக்கின்றாராம். அமரரும் அறியாதவராக இங்கு எழுந்தருளி எம்மை ஆண்டு கொள்ளும் என மாணிக்கவாசகர் பாடுவது அத்தகைய இறைவனது அருளின் பெருமையை புகழ்ந்தவாறு
இது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்கிறார். சிறு குழந்தைகளை நம் வீட்டில் நாம் எப்படி எழுப்புவோம்? கண்ணே, மணியே, மானே, தேனே, நீ சொல்லுதெல்லாம் நான் கேட்பேன் என சொல்லி எழுப்போம் அல்லவா? அதே போல வந்திருக்கும் அடியார்கள் எல்லாம் இறைவனை பார்த்து பழச்சுவையே, இன்னமுதே என்றெல்லாம் சொல்லி எம்மை பணிகொள்ளும் விதம் யாது கூறுவாய் என இறைவனை கேட்டு, நாங்கள் கோவிலை சுத்தப்படுத்தி உழவாரம் செய்ய வேண்டுமா? மலர் பறித்து மாலை கட்டி வந்து தர வேண்டுமா? விளக்குகளுக்கு எண்ணெய் வார்க்க எண்ணெய் கொண்டு வந்து தர வேண்டுமா? எது எம்மை பணிகொள்ளும் விதம் யாது என கூறுவாய், அதுபடியே அனைத்தையும் செய்வோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என அப்பர் கூறுவது போல நாங்கள் எப்போதும் எல்லா பணியையும் செய்வோம். எம்பெருமானே, எம் ஈசா, நீங்கள் பள்ளியினின்றும் எழுந்தழுவீராக என வேண்டி பாடுகின்றார் மாணிக்கவாசகப் பெருமான். வாருங்கள், அதுபோல நாமும் இப்பாடலை பாடி இறைவனை துயில் எழுப்புவோம். திருப்பள்ளி எழுச்சி 8வது பாடல். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. முந்திய முதல் நடு இறுதியமானாய். இதில் முந்திய முதல் நடு இதன் பொருளை பார்ப்போம். முந்திய முதல் இதன் பொருளை பார்ப்போம். சிவபெருமான் தான் இந்த பிரபஞ்சத்தையே தோற்றுவித்தவர். ஆகையால் தான் மாணிக்கவாசகப் பெருமான் தோழிகள் பாடுவதாக எப்படி பாடுவார் என்றால், ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் என்று பாடுகிறார் அல்லவா? மேலும் முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே என்றும் பாடியுள்ளார். இப்போது இதே கருத்தை கொண்டு இங்கே முந்திய முதல் என்று பாடுகிறார். இங்கே முதலாவதாக தோன்றிய பொருளுக்கும் முந்தியதாக தோன்றியவர் அவர் என்று போற்றுகிறார். சிவபெருமானுக்கு திருமணம் பேசும்போது அன்னை பார்வதி தேவியின் குலச்சிறப்பினை இமவான் சொந்தங்கள் அனைவரும் கூறினர். பிறகு சிவபெருமான் குலம் பற்றி கேட்க அவர் மிக அமைதியாக இருந்தார். அவர்தான் அம்மையப்பர் இல்லாத அனாதை என்று பலரும் அவரை அவமானப்படுத்த முயன்றனர். ஆதிகுலத்தை தோற்றுவித்த அவர் ஆதி இல்லையா? அவர் சுயம்பு, அவர்தானே தானே தோன்றியவர். ஆகவே அவர் அமைதியாக இருந்தார். அப்போது ஈசனின் ஆதியான குலச்சிறப்பினை காட்டும் வண்ணம் நாரத பெருமான் என்று தமது வீணையில் ஒரு ஒலி எழுப்பினார். அதாவது அந்த ஒலியானது பிரபஞ்ச காலத்திலும் சரி பிரளய காலத்திலும் சரி ஒரே மாதிரி ஆதியான ஒலியாக ஒலித்து கொண்டிருக்கும். அதே போன்று ஆதியான ஒரே பரம்பொருள் நம் சிவபெருமான் என காட்டவே நாரதர் அந்த டாயிங் டாயிங் என்ற ஒலியை எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். மேலும் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்ற சொற்றொடர்களை பார்க்கலாம். என்ற சொற்றொடர்கள் மூலம் இறைவன் செய்யும் 3 தொழில்களை பற்றி பாடுகின்றார் மாணிக்கவாசகப் பெருமான். பிரபஞ்சத்தை படைத்த பின் தான் ஒருவனே அனைத்தையும் செய்வதற்கு பதிலாக தன்னுடைய தொழில்களை செய்வதற்கான அதிகாரத்தை 3 தேவர்களிடம் பகிர்ந்திருக்கின்றார். அதிகாரத்தை மட்டுமே தான் பகிர்ந்து இருக்கிறாரே தவிர முழு பொறுப்பையும் அவரிடமே தான் உள்ளது. ஆகவேதான் பிரளய காலத்தில் தமது தலையாய பொறுப்பாகிய அனைத்தையும் தன் வசப்படுத்திக் கொள்கிறார் சிவபெருமான்.
யார் யாரிடம் 3 தொழில்கள் கொடுக்கிறார்? படைப்பு தொழிலை பிரம்மதேவரிடமும், காத்தல் தொழிலை திருமாலிடமும், அழித்தல் தொழிலை உருத்திரரிடமும் அதிகாரப் பகிர்வு செய்துள்ளார். ஈசன் என்னதான் அவர்களுக்கு அதிகாரப் பதிவு செய்தாலும் அந்த 3 தெய்வங்களாலும் கூட அறிய முடியாத தெய்வமாக, அரும்பெரும் தெய்வமாக ஈசன் சிவபெருமான் விளங்குகின்றார். அதை தெரிவிக்கும் வண்ணமே மூவரும் அறிகிறார், யாவர் மற்ற அறிவார் எனப்படுகிறார் மாணிக்கவாசக பெருமான். முத்தொழில்களின் அதிகாரம் பெற்றவர்களாலேயே காண முடியாதவரை வேறு யாரால் காண முடியும்? இவர்களுக்கே எளிதில் காட்சி கொடுக்காதவர் சிலருடைய வீடுகளுக்கு சென்று அன்னையுடன் சேர்ந்தே காட்சி தருகிறாராம். பந்தனை வீரனியும் நீயும் நடியா பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். பந்துகளைப் போல மிக மென்மையாகவும் அழகாகவும் சாருகின்ற விரல்களை கொண்டவர் என்றும், உமாதேவி பந்தனை விரலையால் பற்றியவர் என்றும் போற்றுகிறார் மாணிக்கவாசகர். மூல முழுப்பொருளாய் விளங்கும் சிவபெருமான் தன் துணையுடன் அடியார்களின் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் மேன்மை பொருந்தியவர். வேறு ஒரு தெய்வத்தை வணங்காமல் காலம் காலமாய் தன்னையே வழிபடும் அடியார்களின் குடில்களுக்கு செல்கிறார் என்று குறிப்பிடுவது அவரது உள்ளங்களிலே சென்று குடிகொண்டு இருக்கிறார் என்ற பொருளை தந்தது. நகமெல்லாம் தேய கையால் நான்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரா நாயனார்க்கே என திருநாவுக்கரசர் பெருமான் பாடியது போல உள்ளங்களிலே குடியிருக்கிறார் சிவபெருமான் என்று இங்கே போற்றுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்து செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி. அடுத்த 4 வரிகளிலுமே சரி மாணிக்கவாசக பெருமானின் வாழ்க்கை குறிப்பு அடங்கியுள்ளது. குதிரைகள் வாங்கச் சென்ற தன்னை தடுத்து நிறுத்தி தன் கோலத்தை காட்டி அருளினார் சிவபெருமான் என்பதனை 3 வடிவங்களாக காட்டி அருளினார் என்று இந்த பாடலை பதிவு செய்கிறார் மாணிக்கவாசக பெருமான். சிவன் என்றால் சிவந்தவன் என்ற பொருளை குறிப்பிடும் வண்ணம் சிவந்த நெருப்பின் வடிவத்தை காட்டினாய் இறைவா என்று போற்றுகிறார். அடுத்து மதுரையை விட்டு கிளம்பி திருப்பெருந்துறைக்கு வந்தபோது தன்னை தடுத்தாட்கொண்டார் பெருமான் என்கிறார். ஈசன் குருநாதராக அமர்ந்து இருந்த அந்த இடத்தையே பின்னாளில் கோயிலாக கட்டியவர் இல்லையா மாணிக்கவாசக பெருமான்? ஆகவே திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு வீற்றிருக்கும் நிலையையும் காட்டினாராம் சிவபெருமான் என்று இங்கு பாடுகின்றார். பிறகு அங்கு அந்த குருந்த மரத்தடியில் குருவாக வந்த ஈசன் அந்தனர் வேடம் தாங்கி நின்றதை பற்றி இப்படி பாடுகின்றார். அங்கு என்று இல்லாமல் எங்கும் பிரகாசமாய் நிறைந்திருக்கும் பரம்பொருள் ஒரு உருவம் கொண்டு அந்தனராக வந்து தமக்கு உபதேசம் செய்து ஆட்கொண்ட செயல் என்பதனை அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தார்களாயே என்று பாடுகிறார். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 9. பின்னகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துரை ஆய்வழி அடியோம் கண்ணகத்தே நின்று களி தருதேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உயிர்க்கு உயிர் ஆனாய் எம்பெருமான் பெள்ளி எழுந்தருளாயே எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா. விண்ணில் வாழும் தேவர்களைப் பற்றி முதல் வரியில் சொல்கிறார் மாணிக்கவாசகர். என்னதான் சூட்சம உடல், அதாவது ஒளி உடல் கொண்டு இருந்தாலும்
சிவபெருமானை எந்த நேரத்திலும் காண முடியும் என்றாலும் அந்த விண்ணகத் தேவர்களால் அவர்களால் ஈசனை எளிதில் அடைய முடியாது. முக்தி என்னும் வீடு பேறு என்னும் நிலையில் அடைய முடியாது என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இதில் விண்ணகத் தேவரும் என்ற விகுதி சிறப்பு விகுதியாகும். விண்ணகத் தேவராலும் கூட முக்தி நிலையை அடைய முடியாது என்று கூறுவதான் விண்ணகத் தேவரும் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். வானுலகம் என்பது ஒரு உயர்ந்த உலகம்தான். அங்கிருப்பவர் ஈசனை எளிதில் தரிசிக்க முடியும்தான். ஆனால் ஈசனின் அருள் பெற இயலாது. ஏனென்றால் ஈசனிடம் அருள் பெற அவர்கள் நான் என்னும் அகந்தையை விட வேண்டும். விட முடியாமல் நான் என்ன இருக்கும் தேவர்களால் இறைவன் அருளை பெற முடியாது. விண்ணவர்களாலும் அணுக முடியாத விழுப்பொருளை விழுப்பொருள் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். விழுப்பொருள் என்பது ஒப்பற்ற உயர்வான பரம்பொருள் ஆகும். சரி, விண்ணவர்களால் தான் ஈசனை அணுக முடியாது என்றால் வேறு யாரால் தான் அணுக முடியுமா? அதை அடுத்தடுத்த வரிகளில் கூறுகிறார், பாருங்கள். விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே. மண்ணுலகத்தில் இருந்து வாழும் சிவத்தொண்டரால் மட்டுமே அவரை எளிதில் அடைய முடியும். ஆகவேதான் சிவபெருமான் அவரது அடியார்களை இந்த பூமியில் பிறக்கச் செய்துள்ளார். இந்த மண்ணுலகில் நம்மை பிறக்க வைத்தது அவரின் விருப்பமாகும். மேலும் நாம் அனைவரும் ஈசனை தொழும் தொழுப்படியோங்கள் தாம். தொழுப்படியோங்கள் என்றால் சிவபெருமானுக்கு எல்லாவித தொண்டுகளையும் செய்பவர்கள்தான். என்ன, நாம் பல்வேறு படிநிலைகளில் இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். சிவபுராணத்தில் கூட ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என்று கூறுகிறார் மாணிக்கவாசக பெருமான். அனைத்து உயிர்களின் நெஞ்சத்தில் இருப்பது ஈசன் என்னும் ஒளியாகும். விண்ணவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்களுக்கு சாபம் கொடுத்து நீ மண்ணுலகிலே போய் பிறந்து எல்லா இடரையும் கழித்து எம்மை போற்றி தொண்டு செய்து பின் இங்கு வருவாயாக என்று சாபம் கொடுக்கிறார். ஏனெனில் மண்ணுலகில் பிறந்துதான் உயிர்கள் சிவப்படையும் சிவத்தொண்டும் செய்து ஈசனை அடைய முடியும் என்பதற்காகத்தான். அடுத்த வரிகள். மண் பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என பாடி எழுப்புகிறார் மாணிக்கவாசக பெருமான். வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம். வன் என்றால் வலிமை. வலிமை பொருந்திய திருப்பெருந்துறை என்னும் தலத்தில் உரையும் சிவபெருமானே என குறிப்பிட்டு ஈசனை பல்வேறு விதமாக போற்றி போகிறார் மாணிக்கவாசக பெருமான். மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொருவருமே அவர் வழி அடியார் ஆவர். கண்ணகத்தே நின்று களிதரு தேனே. அனைத்து உயிர்களின் கண்களிலேதான் ஈசன் வீற்றிருந்து களிதரு தேனாக இனிக்கிறார் நம் ஈசன். தேன் எப்படி தானும் கெடாமல் தன்னை சார்ந்தவர்களையும் கெடவிடாது அவர்களது நோயினை முழுமையாக தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகிறதோ அதுபோல ஈசனும் விளங்குகிறார் என்பதைத்தான் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். மேலும் கடல் அமுது போல இரவா தன்மையை நமக்கு தருபவர் ஈசன் என்று நமக்கு விளக்குகிறார். பார்க்கடல் அமுதம் என்பது நஞ்சினோடுதான் முதலும் இறுதியுமாய் வந்தது. ஆனால் ஈசனே உண்மையான இரவா தன்மையுடைய அமுதமாய் விளங்குகின்றார். மேலும் அவர் கரும்பு போல இனிப்பவர். அன்பு செய்யும் விருப்பமான அடியார்கள் உள்ளத்திலே இருப்பவர் நம் ஈசன். உலகம் அனைத்திற்கும் உயிராக இருப்பவர் நம் ஈசன் ஒருவரே. ஆகவே இவ்வாறெல்லாம் சிவபெருமானை புகழ்ந்து என்ன சொல்கிறார் மாணிக்கவாசகர்? எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பள்ளியிலிருந்து எழுந்து எமக்கெல்லாம் அருள் செய்வீராக என பாடி முடிக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். 9வது பாடலும் இந்த 10வது பாடலும் நமக்கு மிக முக்கியமானவை ஆகும். ஏனென்றால் இந்த மண்ணுலகிலே நம்மை பிறக்கச் செய்து ஈசனை பூசித்து பாடி ஈசன் அருளை பெற நாம் இந்த மண்ணுலகிலே வந்து பிறந்துள்ளோம். எனவே இந்த இறுதிப் பாட்டில் ஈசன் இந்த பிறவையிலேயே நம்மை ஆட்கொள்ள வேண்டுமென மாணிக்கவாசகர் பாடுகின்றார். பாடல் 10.
புவனியில் போற்பிற வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உயக் கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவன் மலரவனாசை படவும் நினலந்தமே கருணையும் நீயும் அவனில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என அவை பாட்டி எப்படி மனித பிறவின் முக்கியத்துவத்தை சொன்னாரோ அதே போல மாணிக்கவாசகரும் இந்த இறுதிப் பாடலில் சொல்கிறார். இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி, இந்த உலகம் என்பது உயிர்களை பிறக்க வைத்து சிவபெருமானுடன் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மானிட பிறவி நமக்கு அமைந்துள்ளது. இவ்வாறு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அடி சேர்வதற்காகத்தான் நாம் இந்த மண்ணுலகிலே பிறந்துள்ளோம். இது தெரியாமல் நாம் வீணே காலத்தை கழிக்கப் போக்குகின்றோம் என்கிறார். இதையே திருநாவுக்கரசரும் கூத்தாட வல்லானை கோயில் பெற்றானை ஞானம் வல்லானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று மிகச்சரியாக சொல்கிறார். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் இந்த அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறை வரை வாய் திருமாலாம். திருமாலாம் அவன் விருப்பெய்தோ மலரவன் ஆசைப்படவும். இந்த உண்மையை அறிந்த திருமாலும் பிரம்மாவும் என்ன ஆசைப்பட்டனர்? உலக உயிர்கள் எல்லாம் பூமியில் பிறவாமல் நாளை போக்கிவிடக்கூடாது என்று உயிர்கள் அனைத்தும் பூமியில் பிறந்து ஈசன் அருளை பெற வேண்டும் என்று திருமாலும் பிரம்மாவும் ஆசைப்பட்டதாக இந்த பதிவு செய்கிறார் மாணிக்கவாசக பெருமான். சரி, உலகத்தில் உயிர்களை தோற்றுவிட்டாயிற்று. அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ? உயிர்களின் உள்ளே இருந்து கொண்டு அவற்றின் வினைப்பயன்களை நுகர வைக்க வேண்டும். அதைத்தான் சிவபெருமான் மறைந்திருந்து செய்கிறார். அதனை திரிரோதன சக்தி என்று கூறுவர். திரிரோதன சக்தியின் மூலம் நம்மை வினைப்பயன்களில் நுகர வைத்து கொண்டே மனப்பக்குவத்தையும் அளிக்கின்றார் ஈசன். மனப்பக்குவம் படப்பட நாமும் உள்ளே உள்ள இறைவனை மெல்ல மெல்ல உணர்வோம். அப்போது ஈசன் திரிரோதன சக்தியிலிருந்து முக்தி என்னும் வீடு பெற்று அருளுகிறார். உலகில் வாழும் எந்த உயிர்க்கும் சரி, கருணையும் சரி, ஒரு அளவிற்குத்தான் இருக்கும். ஆனால் இறைவனுக்கோ அளவற்ற கருணை இருக்கும். அதனால்தான் உயிர்கள் உய்ய அழகால விஷத்தை உண்டு அமுதாக்கி தனது கண்டத்தில் நிறுத்தினார் ஈசன். அதனால்தான் மாணிக்கவாசகர் ஈசனை ஆரமுதே என்று போற்றுகின்றார். அதனால்தான் நின் அலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திருப்பள்ளி எழுச்சி பாடி முடிக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். வாருங்கள், நாமும் ஈசன் அளித்த திரிரோதன சக்தியை அருள் சக்தியாக பெற்று ஈசனை அடைய இப்பாடலை பாடி சிவபெருமானை பள்ளி எழுப்பலாம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, யகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.